ஆனால் ஜாய்கிருஷ்ணன் அவங்க அம்மா சொல்லி போவாது இவர்கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு தான் போகும். அவர் இப்போ கூட ரிவெஞ்ச் எடுக்கிறதா இருந்தால் குழந்தை இருந்து தான் அந்த குழந்தைய சாகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஜாய்கிருஷ்ணாவை சேர்த்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? ஏற்கனவே கல்யாணம் பண்ண மாலை போட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டு விட்டாங்க. அடுத்து பின் ஃபோட்டோவை போட்டு விட்றாங்க. குடும்பங்கிறது ஒரு வாட்டி தான் வாழ போகிறோம். அள்ளி கோட்லையும் அங்கேயும் இங்கேயும் வந்து அள்ளி தூத்திட்டு மறுபடியும் எப்படி சேர்ந்துக்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதம்பட்டியோட மைண்ட் செட்டை பாரு, பயப்பில்ல எங்கே கொண்டு போய் துட்டு பாருறோம் அப்படின்னு நினைப்ப போகிறாரு ஜாய்கிருஷ்ணா பார்க்கல. இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வழக்கு பல தடவை நம்ம பேசியிருக்கோம், பல விஷயங்கள் பேசியிருக்கோம், ஸ்ருதி அவர்களுக்கு சப்போர்ட்டாகவும் பேசியிருக்கோம். ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஆப்போசிட்டா இப்போ காது குத்து விழாவில் ஜோடியாக ஃபோட்டோ எடுத்த அந்த புகைப்படம் வந்து சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருது. இது எப்படி பார்க்குவீங்க சார்? ஜாய்கிருஷ்ணாவுக்கு அண்ணன் தம்பி இல்லை கூட இருக்கும். ஏன்னா தாய்மாமன் மடியில் தானே குறைஞ்சி இறக்கணும் முடி. அவங்க வர கிறிஸ்டியன் இவருண்டு சரி ரைட்டு மாதம்பட்டி மடியில் வச்சு இறக்கிட்டாங்க, முடியை இறக்கிட்டாங்க. அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இந்த பேயாட்டம் ஆட உள்ள வேப்பிலை வச்சு இறக்குவாங்கல்ல, இறங்கி இறங்கி இறங்குன்னு இந்த பேயெல்லாம் நான் நியூட்ரல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இறங்கிட்டு. அவ்வளோதான், இவ்வளோ நாள் நடந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி. அவரும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்த பிறகு தானே அவரும் ஆஃப் ஆனார். அது வரைக்கும் அவரும் ஆஃப் ஆகலை இல்லை. ஏன்னா அவருமே மோதி பார்த்து மகளிர் ஆணையம் அங்கே இங்கே சுருத்தி கிருத்தி அழைச்சிட்டு போய் எல்லாம் பண்ணார். ஆனால் அந்த பிரச்சனை கிடச்சா புசுவானம் ஆகிடுன்னு நான் சொன்னேன்னா ஒன்றுமே இருக்குது, யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. காரணம் அவங்கவுங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆஃப் தொகை இருக்குதுல்ல. இப்போ இந்த அம்மா வந்து இது சமாதானமாக பேசியெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் மாதம்பட்டி ஒத்துக்காத போது தான் இவங்க மகளிர் ஆணையம் அங்கே அங்கே போய் இவரை டேமேஜ் பண்ணது. அப்போ கூட நான் என்ன சொன்னேன், இங்கே பாருமா ஜாய்கிருஷ்ணா, முதல்ல குழந்தைய பெற்றுக்கிட்டு வந்து அப்புறம் சண்டை செய் அப்படின்னு, இதோட அந்த வயிற்று பிள்ளைக்காரியோட அலையாத பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் குழந்தை பிறந்து அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட், இவர் டிஎன்ஏ டெஸ்ட் ஓகேன்ட்டார் கோர்ட்டில். டிஎன்ஏ டெஸ்ட்டில் இவரோட பிள்ளை தான் நிறுவனம் ஆகிட்டு. மாதம்பட்டி அது ஜாய்கிருஷ்ணன் ஆசைப்பட்டது என்ன, என் பிள்ளைக்கு ஒரு இனிஷியல் வேணுன்னு ஆசைப்பட்டது. இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள பெக்கிறது இல்லை, புள்ள பெற்றுக்கிட்டு இனிஷியல் தேடுறது. இது புது முறையான ஒரு திருமண முறை. ட்ரை பண்ணலாம், பண்ணி பாருங்க எல்லாரும். புதுசாக ஒரு விஷயம் என்னங்க, ஒரு காலத்தில் ஃபிலிமில் போட்டோ எடுத்தீங்களா, மெமரி கார்டு போட்டோ எடுக்கிறீங்களா, தேவைப்பட்டால் டெலிட் பண்ணிக்கலாம். இந்த லைட்டெல்லாம் இப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி அட்வான்ஸாக எல்இடி லைட்ஸ் வந்துருச்சு. புதுமுறை டெக்னாலஜி. கல்யாணம் பிள்ளையெல்லாம் பெற்றுக்கிட்டு அப்புறம் இனிஷியலை யார் அப்படின்னு தேடுறது இந்த படத்தோட கதை. இனிஷியலை தேடி முடிச்சோன்னா அப்புறம் அந்த குழந்தை வளர்றது படத்தோடைய கதை. அப்படி வளர்ந்து போயிட்டுருக்கும். நாடகத்தில் சீரியலில் வருது இல்லை, விவேக் கூட சொல்லுவார்ல, அவங்க அப்பாவை தேடி பிடிக்கிறது தான் கதை. முதல் எபிசோடு இதுதானா, இல்லை கண்டுபிடிச்ச பிறகு அவங்க அம்மா யாருன்னு தேடி பிடிப்போம் அப்படின்னு சொல்லுவார்ல விவேக் சார். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. ஆனா இங்க இன்னொரு விஷயம் வருது சார். நீங்களே சொன்னீங்க ஸ்ருதி அவர்களை கூப்பிட்டுட்டு பல முறை வழக்குக்காக நீதிமன்றம்லாம் போனாரு. இப்ப அந்த ஸ்ருதி அவர்களுடைய வாழ்க்கை என்ன அப்படின்ற கேள்விக்குறி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த நேரத்தில் இப்படி போகிறது தான் சரின்னு அதுக்கும் தெரியும். அவங்களும் அட்வொகேட் தானம்மா. ஒரு பிரச்சனையை எப்படி நாசுக்கு ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கும் புரியும். இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது, டிஎன்ஏ டெஸ்ட் வரையும் என் பொண்ணு தானே ஆகிட்டு ஒவ்வொன்றும் காலில் விழுந்து அழுதுருப்பார். வேறு என்ன செய்ய முடியும்? சொந்தக்கார பொண்ணு தானே அது, அத்தை பொண்ணு மாவன் பொண்ணு தானே அது. ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, விளையாட்டாக இருந்துட்டேன், என்ன பண்ணுறது சொல்லுன்னு சொந்தக்காரவங்களும் சொல்லுவாங்கல்ல. இப்போ போய் நீனும் டேமேஜ் பண்ணால் சுத்தமாக அந்த கஷ்டம். எனக்கு வருத்தம் என்னென்னா, அந்த கொண்டு வந்த பிஸ்னஸ் பிராண்ட் இருக்குல்ல, அதை உடைக்கிறாங்களேங்கிறது தான் வருத்தமாக இருந்துச்சு. மாதம்பட்டி அந்த பிஸ்னஸ் கேட்ரிங் அதை உடைக்கிறாங்கல்ல, அதுதான் வருத்தமாக இருந்துச்சு. வேறு ஒன்றும் நமக்கு ஒன்றும் யாரும் ஃபேவரிசம்லாம் நமக்கு ஒன்றும் பண்ணலை. ஆனா இவங்களோட வாக்குவாதம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிட்டு ரெண்டு பேரும் அவ்வளவு சொற்கள்ல இருக்கட்டும், மற்ற விஷயங்கள், நடவடிக்கை எல்லாத்துலயுமே வந்து அவ்வளவு சண்டை போட்டாங்க. நான் வந்து அப்பாவே கிடையாது, நீ ப்ரூஃப் பண்ணுன்ற மாதிரி அவ்வளவு சண்டை போச்சு. ஜாய்கிருஷ்ணாவும் அவ்வளவு பேசினாங்க. ஆனா இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி ஒன்னா இருக்கிறத பாக்குறப்ப இதுல நம்ம தான் முட்டாளா அப்படின்ற கேள்வியும் இருக்கு சார். நம்ம முட்டாளே என்ன சேகரிங்க முட்டாள் லிஸ்ட்ல. ஏன்னா எல்லாருமே வந்து பெண்ணுக்காக ஜாய்கிருஷ்ணாக்கு ஒரு டீமும் மாதம்பட்டிக்கு ஒரு டீமும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு டீமா பிரிஞ்சு இவங்க தான் நல்லவங்க இவங்க தான் நல்லவங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அங்க சப்போர்ட் பண்ண அவங்க சப்போர்ட் பண்ணவங்க வேணா அப்படி இருக்கலாம், நம்ம யாருக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. நான் சொல்லி ஒன்றும் பிரச்சனை இருக்காது, மாதம்பட்டி செட்டில் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு பெருசாக இருக்காது, அதெல்லாம் செட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு. அது கூட ஒரு லேடி கூட என்ன பேசியிருந்தது, மாதம்பட்டி ஃபேவரிசம் பேசுகிறார் ஒரு டாக்டர், அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. இந்த தமிழ்வேந்தன் போன்ற ஆட்கள்லாம் மாதம்பட்டி ஃபேவரிசம் பேசுகிறாங்கன்னு. ஃபேவரிஸ் எல்லாம் கிடையாது, கல்யாணம் பண்ணாமல் எது பிள்ளை பார்த்துக்கிட்ட அப்படிங்கிறத என்னோட விஷன். உனக்கு ஒரு ப்ராப்பர் ஐடென்டிட்டி இல்லை, நீ ஏன் பிள்ளை பார்த்துக்கிட்ட, அப்போ பிரச்சனை வரத்தானே செய்யும்.
ஏம்மா இந்த பழைய பழமொழி தான், ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் இடம் கொடுத்தீங்க விளாண்டுட்டு போவாங்க தான். இதில் என்ன இருக்குது? இது பணம் இருக்குது அவர்கிட்ட, பணம் செட்டில் பண்ணும், எல்லா பிரச்சனையும் செட்டில் பண்ணுமா. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படிங்கும் இல்லை. ஜாய் கிருஷ்ணாவுக்கு மட்டும் என்ன செட்டில் ஆகாமல் போட போகுது. ஆனால் ஜாய் கிருஷ்ணாவுக்கு அம்மாஞ்சலி போகாது இவர்கிட்டருந்து, இந்த குழந்தைக்கு தான் போகும். லீகலர் வந்து அந்த குழந்தை தான்மா, ஜாய் கிருஷ்ணா லீகலர் கிடையாது, அந்த குழந்தை தான் லீகலர். ஆனா இப்ப அவங்க எல்லாமே ஒன்னா தானே சார் இருக்காங்க. அப்ப அவங்களே பாத்துக்கணும்ல, மனைவின்றது உறுதியாயிருச்சுல. அவங்க கல்யாணம் வேணா முறைப்படி நடக்காம இருக்கலாம், ஆனா அவங்க மனைவி தானே. அவர் இப்போ கூட ரிவெஞ்ச் எடுக்கிறதா இருந்தால் குழந்தை தான், அந்த குழந்தைய சாகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஜாய் கிருஷ்ணாவை சேர்த்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? இல்லையே, குழந்தைய பார்த்துக்கிறேன், குழந்தைய பார்த்துப்பேன். அது என்ன ஆகிட போகுது? படிப்பு செலவுக்கு என்ன செலவாயிடுதா? கோர்ட்டே கேட்டுச்சு, ஏம்மா உங்கள் குழந்தைக்கு என்னம்மா மாதம் 2,00,000 ரூபாய் வேணும், ரொம்ப அதிகமாக தெரியலையா அப்படின்னு. அது என்னவோ செலவு பார்த்துக்க போகிறாங்க, அவ்வளோதான். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த புகைப்படத்துல கீழே ஃபாரெவர் அப்படின்ற ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாங்களே சார், எப்பயுமே நாங்க இந்த மாதிரி தான் ஒன்னா இருப்போன்றதை தானே அது குறிப்பிடுது. ஏற்கனவே கல்யாணம் பண்ண மாலை போட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டு விட்டாங்க, அடுத்து இப்போ இந்த ஃபோட்டோவை போட்டு விட்றாங்க. ஃபாரெவரா? சத்தியம் பண்ணி இன்ஸ்டாகிராமில் சத்தியம் வாங்குறான், நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, என்னை விட்டுட்டு போக மாட்டேன், சத்தியம் பண்ணு. என்ன இப்போல கேட்பா இருக்குன்னு பார்த்து அடுத்த நாள் டிரைவரோட நைட்டியோட வந்து ஓடிட்டு இருக்கு, திட்டு திட்டு திட்டுன்னு ரோட்டில் விழுந்து மழையில் கட்டை பையை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. எவ்வளோ ஃபாரெவரை பார்த்தாச்சுமா. என் ஃபாரெவர் பூரா நடந்துருதா? அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குறோம், அடுத்த நாள் பிச்சை எழுட்டு போகுது. சர்ச்சில் போய் இந்த இந்த கன்னியை நான் எப்பவும் பிரிய மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், அங்கேயும் பிரிஞ்சு போகுது. எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு போகிறது வழக்கம் தானே. ப்ராப்பராக ஒரு டைவர்ஸ் மூவ் பண்ணால் போகுது. இப்போ என்ன கெட்டு போச்சு? அப்போ இல்லை ட்விஸ்ட் எதிர்பார்க்கலான்றீங்களா திருப்பி? அவருக்கு அதை பிடிக்கும் போல இருக்குமா, அவர் சந்தேகப்பட்டார் போல இருக்கு, இந்த புள்ள நமக்கு இல்லைன்னு. அப்படி தானே? அப்படி இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக ஒருத்தர் சண்டை போட மாட்டார்ல. அது முடிஞ்சு போச்சு, தான் பிள்ளை தான் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு மேலே சண்டை போடுறது என்ன இருக்குது? சில்ல விட்டா போயிட்டு இருக்க வேண்டியதானே. ஆனா இனிமே 2 குடும்பமும் அவர் தான் பார்த்துப்பாரா சார்? ஸ்ருதி அவர்கள் இதற்கு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா வரும் காலத்துல சொல்றேன்? ஏன்னா பேசி சமாளிச்சிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, ஸ்ருதியோட அப்பா அம்மா எல்லாம் சொல்லி மாப்பிள்ளை கேட்டால் மாட்டிக்கிட்டாரு, எங்கேயும் போய் பிரியாணி அண்டா கொளுத்திட்டாரு மாப்பிள்ளை. இப்போ நீயும் பிரச்சனை பண்ணினா மாப்பிள்ளை சிக்கல், அதனால் கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லி பேலன்சிங் தானம்மா இல்லாமல். குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போனது பிறகு அந்த டாக்ஸிக்கெல்லாம் வராதுமா. போக்குள்ளே வரக்குள்ளே பார்ப்பாங்க, நம்ம வச்சு கழுத்தாடுத்துட்டா நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி தூக்கி பிடிச்சிக்க வேண்டியதுதான். ஆம்பளை செய்தித்தாள் படிச்சுட்டு இருக்கான்ல, அந்த போக்குள்ளே டங்குன்னு கொண்டாந்து டீ கிளாஸை வைக்கிறாங்கல்ல, பேப்பர் ஒரு அடி மேலே தூக்கிற வேண்டியதுதான். முக்கியமாக படிக்கிற மாதிரி கீழே இறக்கி போயிட்டாளா போயிட்டா போல தூக்கி வேண்டியது பேப்பரை. இவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும் சொல்ல? நீ என்ன பண்ணுறது? யதார்த்தம் சொல்லுங்க, என்ன பண்ணுறது சொல்லுங்க? பண்ணியாச்சு, தப்பு பண்ணியாச்சு, என்ன பண்ணுறது? அப்படியே அதை கடந்து போக வேண்டியது, அவ்வளோதாம்மா, வேற வழி இல்லை. ஆனா இது பசங்க வளர போது பின்னாடி எதுவும் பிரச்சனை வராதா சார்? இப்போ அவங்க பசங்களா இருக்கட்டும், ஸ்ருதி அவர்களுடைய பசங்களே இப்போ பெரிய பிள்ளைங்களா இருக்காங்க, இந்த பையன் இப்போ குட்டி பையனா இருக்கான், அவன் வளர்ந்து கேள்வி கேட்பான், இவங்க பிள்ளைகள் கேள்வி கேட்கும் போது அது ஒரு பிரச்சனை. இது சைல்டுஹுட் ட்ராமா வந்து கஷ்டமான விஷயம்தான். ஸ்ருதி மாதம்பட்டியோட பிள்ளைங்களுக்கும் ட்ராமா கஷ்டம்தான். என்னடா அவங்க அப்பாவுக்கு அந்த குழந்தையாம அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் கிண்டலாம் பேச தெரிஞ்சு வேணும் பயலுங்க, அந்த ட்ராமா கஷ்டமாக தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம செய்கிற எல்லா தவறுகளும் குழந்தைகளை பாதிக்கும், சைல்டுஹுட் ட்ராமாக்குள்ளே போயிடும், அது நடக்கதான் செய்யும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த வழக்கு அவ்வளவுதான், இனிமேல் வந்து 2 குடும்பமும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி இருப்பாங்க. ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஏம்மா அவனோட உறவை கட் பண்ண சொன்னால் கட் பண்ணிட்டேன், இவனோட உறவை சொன்னால் கட் பண்ணிட்டேன், 14 முறை டைவர்ஸ் ஆகிட்டோம். சர்ச்சு காரி துப்ப மாட்டார் நம்மள. கவரிமான் ராஜாவுக்குன்னு சிட்டிக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? படத்தில் சொல்லுவானம்மா, படத்து பேர் மைனாவா, அதில் சொல்லுவான்ல, நம்ம ரத்தவணி சின்ன பள்ளத்தில் இறங்கி ஏறிட்டுன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார் தம்பிராமையா. தான் ஒன்றே அது அந்த சீன் இருக்கும். சார் உங்களை பார்த்தா சூடு சொரணை எல்லாம் தூக்கிட்டு திரிற மாதிரி தெரியுது, நான் சொல்கிறது கரெக்டு தானே சார் அப்படிம்பாரு. அதுமாரி இனிமேலுக்கு போய் எங்கன்னாலும் அசிங்கமாகலாம். ஒரு ஸ்ட்ரோக்கு தான் நீ ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்த முடியும், ஒரு ஸ்ட்ரோக்கு தான் நீ ஒருத்தனை அசிங்கப்படுத்தலாம், 2வது ஸ்ட்ரோக்கெல்லாம் படுத்த முடியாது. இதுலேயுமே மாதம்பட்டிக்கு நிறையா மிஸ்கைடன்ஸ் பண்ணிட்டாங்கம்மா, இந்த அளவுக்குலாம் போயிடக்கூடாது. எது கோர்ட்டு கேஸுக்கு இவர் போனார்? மாதம்பட்டி தான் ஹைகோர்ட்டு போனார், போயிடக்கூடாது. வா நீ எங்கே சுற்றிட்டு வா, பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியதானே. நீங்க தான் சொல்றீங்களே அவருக்கு வந்து சந்தேகம் இருந்திருக்கு அப்படின்றதால.
கோர்ட்டு தாம்மா டிசைட் பண்ணுச்சு. ஓய்வு பெற்ற நீதிபதி தான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு இது பண்ணார். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் கரெக்டுன்னு இவரும் அதுக்கு ஓகேன்னாரு. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. சரியா? அதனால இவர் கோர்ட்டுக்கு போயிருக்க வேண்டிய இல்லைங்கிற நம்ம பக்கம் வீக்கான ப்ரொஃபைல் இருக்குன்னா என் கோர்ட்டுக்கு போயிட்டு சரி எதையோ முடிஞ்சு போச்சு. மொட்டை அடிச்சாச்சு. கறி சோறு என்ன போட்டாங்க சொல்லுங்க? மாதம்பட்டி ஸ்பெஷாலிட்டியில் என்ன போட்டாங்க? கறி சோறா என்ன? இவ்வளோ பேச்சு பேசியிருக்கானு கூட்டு ஒரு கறி சோறு கூட போடல பாருங்க. மாதம்பட்டியாவது போட்டுருக்கலாம், ஜாய்கிரிஸ்டாவது சோறை போட்டுருக்கலாம். நமக்கு என்னம்மா கண்டிப்பா இந்த சுருதியாவது போட்டிருக்கலாம். ஒருவேளை சோறு ஆங்கருக்கு ஒருவேளை சோறு போட்டிருக்கலாம். இவ்வளோ நாள் சப்போர்ட்டாக பேசினியம்மா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போன குடும்பங்கள் ஒன்று சேர்ந்துட்டு குடும்பங்கிறது ஒரு வாட்டி தான் வாழ போகிறோம். அள்ளி கோர்ட்லையும் அங்கேயும் இங்கேயும் வந்து அள்ளி தூத்திக்கிட்டு மறுபடியும் எப்படி சேர்ந்துக்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதம்பட்டியோட மைண்ட் செட்டை பாரு. பயப்பில்ல எங்கே கொண்டு இழுத்துட்டு பாருங்களா அப்படின்னு நினைப்போறாதா ஜாய்கிரிஸ்டா பார்க்கல. எனக்கு வரும் எங்கே இழுத்துட்டு போட்டு பாருங்களா. சும்மா கிடந்து நம்மள பேரை கெடுத்து பிஸ்னஸை கெடுத்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெக்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்படுத்திட்டாலேவ அப்படின்ற எண்ணம் வருதானே. ஏன்னா அதுதான் இங்க பெரிய கேள்வியாவே இருக்கு. இவ்வளவு நடந்து எப்படி இந்த கேஷுவலா இருக்காங்க அப்படின்றது. போட்டோவில் கேஷுவலாக இருக்க வேண்டியது தானே. கல்யாணம் போட்ட எடுக்க உள்ள சிரிக்கிறது தானே ஈன்னு. அப்புறம் அடுத்த நாள் தானே தெரியும் ரியாலிட்டி என்னென்னு. போகிறப்ப மட்டும் மண்டையில் போட்டு விட்டாங்க. கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா பாரு என்ன. என் மானமே போயிட்டு சார் நீ கொடுத்த செக்கு பவுன்ஸ் ஆகிட்டு. ஜாய்கிரிஸ்டாவும் பார்ப்பார். எல்லாம் நீ பண்ண வேலைடி. எம்மா பிஸ்னஸாக போயிட்டு இருந்தது எங்கே கூட கவுத்துட்டா பாரு. நான் அப்படியே யாரில் போகலான்னு ஆரம்பிட்டேன். நீங்கள் எதை தரல இருக்கிட்டு போயிட்டேன்னு. அந்த வேகம்லாம் எல்லாருக்கும் இருக்குது தானே செய்யா. கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் பொறுத்தபடி பல முறை யோசிங்க. போயிட்டு ஒன்ஸ் காரி தூப்பிட்டிங்கன்னா திருப்பி அது வந்து நல்ல மாதிரியாக பேஸ்ட் ஆகும் அந்த குடும்பம்னு மட்டும் நினைக்காதீங்க. உடஞ்ச கண்ணாடி உடஞ்சது தான். முகம்லாம் தெரியும் செல்லோட்டை போட்டு. ஆனால் கண்ணாடி உடஞ்சி தானே இருக்குது. முகம் தெரியும் தலையெல்லாம் செய்யலாம் அந்த கண்ணாடியில். ஆனால் கண்ணாடி கிராக்கு நோ கிராக்கு தான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.